10th standard maths exercise 3.5ல first questionல second subdivision பார்க்கலாம். Simplify p square minus 10p plus 2 divided by p minus 7 multiply p squared plus p minus 12 divided by p minus 3 whole square. இதை எப்படி சால்வ் பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு இந்த மேலே உள்ள போர்ஷனை எடுத்துகிட்டு இதை வந்து ஃபேக்டரைசேஷன் பண்ணலாம். ஃபேக்டரைசேஷன் பண்ணணுன்னா என்ன வரும்? மல்டிப்ளை பண்ணும்போது 21 வரணும், சம் பண்ணும்போது ப்ளஸ் பண்ணும்போது -10 வரணும். மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு +21 வரணும். இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது சம் வந்து -10 வரணும். நமக்கு எப்போ 21 வரும்னா 7 3s are 21. இப்போ ப்ராடக்டில் ப்ளஸ் இருக்கிறதுனால இந்த ரெண்டு நம்பருக்குமே நமக்கு ஒரே சிம்பிள் தான் வரணும். ஒன்று ரெண்டுக்குமே ப்ளஸ் வரணும், இல்லை ரெண்டுக்குமே மைனஸ் வரணும். இப்போ வந்து நம்ம நம்பர் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ சிம்பிள் என்னன்னு கண்டுபிடிக்கணும். சிம்பிள் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இது சம்மை பார்க்கணும். சம்மில் வந்து -10 வரணும். மைனஸ்னால் இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணும்போது தான் நமக்கு 10 வருது. அப்போ ரெண்டுக்குமே ஒரே சிம்பிள் தான் இருக்கணும். அப்போ ரெண்டுலேயுமே நம்ம மைனஸ் பண்ணணும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, மைனஸும் மைனஸும் இருந்தால் நம்ம ப்ளஸ் பண்ணிவிடுவோம் நம்பர்ஸை. இப்போ இதை எப்படி எழுதலாம்? p minus 7 p minus 3 இதான் கிடைக்கும். இதை இங்கே இந்த மேலே உள்ளதுக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? p minus 7 p minus 3, கீழே வந்து p minus 7 இருக்குது, அதை அப்படியே வச்சுக்கலாம். மல்டிப்ளை எகெயின் இந்த மேலே உள்ளதை பார்க்கணும். p ஸ்கொயர் ப்ளஸ் p minus 12 இருக்குது. இதே நம்ம ஃபேக்டரைசேஷன் பண்ணலாம். ஃபேக்டரைசேஷன் பண்ணணுன்னா என்ன வரணும்? மல்டிப்ளை பண்ணால் ப்ராடக்ட்டு -12 வரணும். ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணால் நமக்கு +1 வரணும். நமக்கு எப்போ 12 வரும்? 4 3s are 12. இப்போ வந்து இங்கே ப்ராடக்டில் மைனஸ் வரணும். ப்ராடக்டில் மைனஸ் வரணுன்னா ஏதாவது ஒரு நம்பருக்கு நமக்கு மைனஸ் இருக்கணும். இப்போ வந்து டோட்டல் பண்ணால் ப்ளஸ் வரணும் நம்பர். அப்போ வந்து ப்ளஸ்னால் எப்போ ப்ளஸ் வரும்? பெரிய நம்பர் ப்ளஸ்ஸாக இருந்தால் தான் நமக்கு டோட்டலில் ப்ளஸ் வரும். அப்போ சின்ன நம்பருக்கு மைனஸ் போடணும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 4 இன்ட்டு 3 12 ப்ளஸ் 4 minus 3 ப்ளஸ் 1. இப்போ இதை எப்படி எழுதலாம்? p + 4 p minus 3. இதை வந்து இங்கே மேலே இந்த இதுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? p + 4 p minus 3, கீழே உள்ளதை அப்படியே வச்சுக்கலாம். p minus 3 whole square. இப்போ எல்லாத்தையும் 1 by 1 கேன்சல் பண்ணலாமா? இங்கே p minus 7 இருக்குது, இங்கேயும் p minus 7 இருக்குது. இங்கே p minus 3 இருக்குது, இங்கே ரெண்டு p minus 3 whole square இருக்குது. அதில் 1 கேன்சல் பண்ணிடலாம். p minus 3 இங்கேயும் p minus 3 1 கேன்சல் பண்ணால் மிச்சம் 1 இருக்கும். இங்கே p minus 3 இருக்குது, இங்கேயும் p minus 3 இருக்குது. அப்போ வந்து இங்கே ரெண்டுமே கேன்சல் ஆகிடுது. இப்போ நமக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன இருக்குது? p + 4 மட்டும்தான் இருக்குது. p + 4 இதுதான் நமக்கு ஆன்சர். சிம்ப்ளிஃபை பண்ணால் நமக்கு p + 4 தான் கிடைக்குது.